வெட்டியா ஒருத்தர் பேப்பர் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, நான் தாங்க. சொல்லு. டேய் என்னடா மச்சி, வேலை கிடைச்சதா? இல்லடா, இது உனக்கே நியாயமா தெரியுதா? இந்த டைம் நமக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்டா. எப்படி சொல்ற? பிரபு இப்பதான்டா பேப்பர் பார்த்து கூப்பிட்டுருந்தான். ஒரு பெரிய கம்பெனிக்கு ஆட்கள் தேவைப்படுதான். அங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்ப்போம். கம்பெனி எப்படி? கம்பெனி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான்டா ஆகுது. அந்த ஏரியால அதான் டாப் கம்பெனி. அங்க வேலை கிடைச்சதுன்னா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். ஐ திங்க் இட்ஸ் அ குட் பிளேஸ் டு ஒர்க். நீ உடனே கிளம்பி வா. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். என்னங்க சும்மா கண்ணாடியை காட்டுறமே நினைக்கிறீங்களா? இந்த குளிச்சுட்டு வந்து தலையை தோட்டுறாரு. இவர் தான் 2 கம்பெனிக்கு எம்டி, சேர்மன், இப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. இவரையும் இதே மாதிரி வேலை தேடுறாரு. இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவர் பேர் பரமசிவம். என்னங்க ஹீரோ மாதிரி திரும்புறாருன்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் எங்க கேங்ல 3வது மெம்பரு. பேரு மணிகண்ட பிரபு. கிளம்பிட்டீங்களாடா? நான் வந்துடுறேன்டா. இப்போ 3 பேரும் பரபரப்பா கிளம்புனாங்களே, அவங்க 3 பேரும் இவர்கிட்ட தான் இன்டர்வியூ போடுறாங்க. இதுல இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 3 பேருக்கும் ஒரே டயத்துல இன்டர்வியூ நடக்குது. இப்போ என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் பொறுத்து பார்ப்போமே. அந்த சும்மா உட்காந்துருந்த 3 பேரும் ஏன் இப்படி சாக்காகிறாங்க? சாக்காகும் போதெல்லாம் என்ன நடக்கும்? பழைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும். வாங்க ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். என்ன சரவணா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளையே பார்க்க முடியல? இல்லை மச்சான், அதான் படிச்சுட்டு இருந்தான்டா, அதனால தான் பார்க்க முடியல. அவர் எப்படி பார்க்க முடியும்? அவர் தான் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார்ல. சரவணா, போற போக்க பார்த்தா டீ கடை ஓனர் நீங்கள் வேற ஆயிரும். ஓட்டாதீங்களா? சரி போ. ஏதாவது திரும்பப்பல எடுத்துட்டு வரேண்ணா. சாப்பாடா, எக்ஸாம் முடிஞ்சு இப்போதான்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. ஆமாடா, ரிலாக்ஸா எங்கேயா போயிட்டு வரலாமா? சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. என்ன கிண்டலா இருக்கா? பக்கத்தில் இருக்க ஊட்டி போகிறதுக்கே காசு இல்லை, இதில் உனக்கு சுவிட்சர்லாந்து கேட்குதா? சரி கோச்சுக்காத. இது நல்ல ஐடியாவா தானே இருக்கு. இங்க ஊட்டி போயிட்டு வரலாமா? ஏய் மாப்பிள்ள, என்னடா ஊட்டிக்கு போறீங்களா? நானும் வரேன்டா. அப்புறம் தான் ஊட்டிக்கு போகலாம்டா. ஏன் அங்கே வந்து டீ கடை வைக்க போறியா? ஏய் நம்மளாம் அப்படியே தான் பழகணும். நம்மளாம் என்ன பண்ணிருக்கான்? ஓடுறா. ஏய் என்னடா நீங்க? சரி கோச்சிக்காத, வாங்கடா கிளம்பா. சரசரன போயிடுறோம். டேய் தம்பி, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. வீட்டில் அப்பா அம்மா தான் இப்போ இருக்காங்க. இருக்காங்கண்ணா. நீங்கள் எப்போண்ணா ஊருக்கு வரீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, இன்னும் கொஞ்ச நாள் வந்துடுவேன். ஏன்டா? இல்லை கொஞ்சம் காசு தேவைப்படுதுண்ணா, அதான். எதுக்குடா? படிப்பு விஷயமா தேவைப்படுதுண்ணா. படிப்பு விஷயமா தேவைப்படுதா? டேய் இன்னும் எத்தனை நாள் வேணும்? இன்னும் 2 நாளில் கட்டி ஆகணும்ண்ணா. ஏற்கனவே லாஸ்ட் டேட் வேறு முடிஞ்சிருச்சு. பர்மிஷன் கேட்டு வச்சுருக்கேன். அப்படியாடா? நான் இன்னும் கொஞ்ச நாள் ஊருக்கு வந்துடுவோம்டா. அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட அரேஞ்ச் பண்ணுறேன்டா. இல்லை, நான் கட்டலைன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் இன்னும் கொஞ்ச நாள் அரேஞ்ச் பண்ணுறேன்டா, கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறேன்டா. சரி, நான் உடம்பு பார்த்துங்க. சரிடா, உன் உடம்பு பார்த்துக்கிடா. சரிங்க. சரிடா தம்பி, வச்சிடறேன்டா. சரி. டீ கடையில் கொடுக்குற காசு நமக்கே பத்த மாட்டேங்குது. தம்பிக்கு வேற படிப்புக்கு காசு தேவைப்படுது. பசங்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். பஞ்சத்துல கேட்ட மாதிரி இருக்கு. தின்னு ஊருடா. டேய் சரணா,
என்னடா சரவணா சோகமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்னடா கடமையில இருந்த சேர்மார்கள் அங்கே வந்துச்சா? ஏடா சொல்ல கொண்டு கூச்சமாக இருக்கு. கூச்சமா இருக்குன்னா சொல்லாத. ஏய் சும்மா இரு. ஏய் என்னடா குச்சம் உனக்கு? இல்லைடா கொஞ்சம் பணம் தேவைப்படுது மாப்பிள்ள. ஏன் டீ கடையை 5 ஸ்டார் ஹோட்டலா மாற்ற டேய் முடியா? காமெடி பண்ணாதீங்கடா. இந்தா பணம்லாம் இல்லை, பட்டாணி பாக்கெட் வேணா இருக்கு, எடுத்துக்க. என் வேதனைலாம் உங்களுக்கு விளையாட்டா இருக்குல்ல. ஏன்டா என்கிட்ட கேட்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல. ஆறு பேச்செல்லாம் கட்டிட்டு வாடா போடா வாடா. காசு தர்றதுக்கு நாங்க ஏடிஎம் மிஷினாடா. என்ன கேக்குறா பாக்க? அவன் தான் பெரிய டிபார்ட்மெண்டல் சொல்றதுக்கு அவன்கிட்ட கேளு. அவன் தான் இல்லைன்னு சொல்றான்ல, போக வேண்டிய அவன் தான் இல்லைன்ட்டு அப்புறம் என்ன மறுபடியும் கேட்டுட்டே இருக்கா? ஏன்டா இது? டேய் என்ன ஏன்டா கேட்குற? ஏன்டா இல்லடா? போடா வா வா, டென்ஷன் ஆகுது, வாடா போங்கடா. டேய் என்னடா ஜாலி மூடில் வந்து டென்ஷனை கிளப்பிக்கிட்டு இருக்கேன். வாங்கடா வாங்கடா. இதுதாங்க சரவணனில் லாஸ்ட்டாக பார்க்கலையேன்னு நினச்சான். இந்த நிலமையில் அவனை பார்த்துட்டு ஒரு கம்பெனி எம்டியா அவனை பார்க்கும்போது 3 பேரும் சாக்காகாம என்னங்க செய்வாங்க? டேய் சரவணா நீயா? நம்பவே முடியலடா. டேய் சரவணா எப்படிடா? Don't use local language over here. I am the manager of this company. சாரி சார். நீங்கள்லாம் சாரி சொல்ல தேவையில்லை. நான் இங்கே எப்படி வந்தேன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் போனதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான ஆளை பார்த்தேன். அவர் எப்பயுமே எங்கள் கடைக்கு வரவர் தான். அவர் கேட்டார் நான் ஏன் சோகமாக இருக்கிறேன்னு. அப்புறம் நான் என்னோடய பிரச்சனையெல்லாம் தயங்கி சொன்னேன். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். ஆனால் அவர் யோசித்து என்னால் பணம் தர முடியாதுன்ட்டார். வேலை வேணால் ஏற்பாடு பண்ணி தரேன்ப்பான்னாரு. ஆனால் அதில் நான் திறமையாக செயல்பட்டேன்னா அந்த வேலை எனக்கு தான்னாரு. நானும் அவர் சொன்ன மாதிரியே செய்கிறேன்னேன். எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவரோட விசிட்டிங் கார்டு எனக்கு எடுத்து கொடுத்தாரு. நானும் அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அவர் சொன்ன கம்பெனிக்கு நான் போனேன். அடுத்து நான் அந்த கம்பெனியில் நல்லா வேலை செஞ்சேன். பல ஸ்டேஜஸ் போனேன். கடைசியில் ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கிடைச்சிது. ஒரு சாதாரண டீ கடையில் இருந்துட்டு என்னால் மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்டுக்கு வந்திருக்க முடியும்னா உங்களாலையும் அதை விட அதிகமாக சாதிக்க முடியும். நாம் எங்கே சேரோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம சேர்கிற இடம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறது தான் முக்கியம். என்னதான் நீங்கள் என்னை ஏமாற்றிருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை தருவேன். ஏன்னா நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? கண்டிப்பாக உங்களுக்கு என் கம்பெனியில் வேலை. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நாங்கள் 3 பேர் சரவணனை என்னதான் அவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருந்தாலும் சரவணன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம எங்கள் 3 பேர்த்துக்கும் வேலை தந்துட்டான். அன்னைக்கு தாங்க வாழ்க்கையில் உருப்படியாக ஒன்றை கற்றுக்கிட்டான். மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். அன்னைக்கு சரவணன் எங்கள் 3 பேர்த்தையும் மன்னிச்சதுனால தான் நாங்கள் 3 பேரும் பெரிய பொசிஷனில் இருக்கோம்.